மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் சாலையில் அமைந்துள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு மாணவி ஒருவர் ஆசிரியரின் ஆபாச வார்த்தைகள் மற்றும் தாக்குதலால் மன உளைச்சலுக்கு ஆளாகி தற்கொலை முயற்சி செய்த சம்பவம் பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. மாணவி தற்போது தர்மபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவிலிருந்து பொது சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். தர்மபுரி நகருக்கு அருகே இயங்கும் இந்த அரசு மேல்நிலைப் பள்ளியில் 750க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். 30 ஆசிரியர்கள் பணியாற்றி வரும் இப்பள்ளியில் 10ஆம் வகுப்பு A, B, C, D என 4 பிரிவுகளாக இயங்குகிறது. D பிரிவில் 30 மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இப்பள்ளியில் சமூக அறிவியல் ஆசிரியராக பணியாற்றி வரும் குணசேகரன் மீது இந்த புகார் எழுந்துள்ளது. கடந்த ஜூன் 18 அன்று குணசேகரன் 10ஆம் வகுப்பு D பிரிவுக்கு வழக்கம் போல் வகுப்பெடுக்க சென்றார். அப்போது மாணவர்களிடம் வகுப்பு தேர்வுக்கு தயாராக உள்ளீர்களா என கேட்டபோது முந்தைய நாள் விடுமுறையில் இருந்து வந்த மாணவி ஒருவர் இன்னும் ஒரு நாள் தயாரிப்புக்கு அவகாசம் வேண்டும் என கேட்டார். இதற்கு ஆத்திரமடைந்த குணசேகரன் மாணவியை ஆபாச வார்த்தைகளால் திட்டி நாக்கூசும் வார்த்தைகளால் இழிவுபடுத்தியதோடு கையில் வைத்திருந்த தேர்வு அட்டையால் அவரை தாக்கியதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தால் மனமுடைந்த மாணவி ஜூன் 19ஆம் தேதியன்றும் ஜூன் 20ஆம் தேதியன்றும் பள்ளிக்கு வரவில்லை. பெற்றோர்கள் விசாரித்த போது எதுவும் கூறாமல் வீட்டிற்குள் சென்ற மாணவி கதவை தாளிட்டு தூக்கில் தொங்க முயன்றார். இதனை அறிந்த பெற்றோர் கதவை உடைத்து மாணவியை மீட்டு உடனடியாக தர்மபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்த்தனர். தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த மாணவி ஜூன் 30 அன்று பொது சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டார். இந்த சம்பவம் குறித்து மாவட்ட கல்வித்துறை மற்றும் காவல்துறைக்கு தகவல் சென்ற போதிலும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். குணசேகரன் ஏற்கனவே பாலியல் சீண்டல் புகாரில் சிக்கியவர் எனவும் அப்போது அரசியல் பிரமுகர்களின் ஆதரவால் தப்பித்தவர் எனவும் கூறப்படுகிறது. தற்போது இவர் மீது RDO விசாரணை நடைபெற்று வருகிறது. இருப்பினும் தொடர்ந்து இது போன்ற சம்பவங்களில் ஈடுபடுவது காவல்துறை மற்றும் கல்வித்துறையின் மெத்தன போக்கு மற்றும் அரசியல் செல்வாக்கே காரணம் என சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தர்மபுரி மாவட்டத்தில் இந்த ஆண்டு மட்டும் 46 போக்சோ வழக்குகள் பதிவாகியுள்ளன. இதில் 6 ஆசிரியர்கள் சம்பந்தப்பட்டுள்ளனர். இதில் ஒரு ஆசிரியருக்கு தர்மபுரி சிறப்பு போக்சோ நீதிமன்றம் 7 ஆண்டு சிறை தண்டனையும் 15,000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்துள்ளது. ஆனால் பல வழக்குகளில் பாதிக்கப்பட்டவர்களை மிரட்டி குற்றம் நடக்கவில்லை என கூற வைப்பது அல்லது விசாரணையை திசை திருப்புவது போன்ற செயல்கள் தொடர்கின்றன. இதற்கு முன்னாள் அதிமுக அமைச்சரின் செல்வாக்கு மற்றும் அதிகாரிகளின் அலட்சியம் முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. பள்ளி கல்வித்துறை முதன்மை செயலாளர் சந்திரமோகன் இது குறித்து கூறுகையில், இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடப்பது கவலை அளிக்கிறது. ஏற்கனவே விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக தீவிர விசாரணை நடத்தி குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். இது போன்ற செயல்களை முற்றிலும் தடுக்க புதிய விதிமுறைகள் மற்றும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றார். தமிழகத்தில் பள்ளி மாணவிகளுக்கு எதிரான பாலியல் தொல்லைகள் அதிகரித்து வருவது கவலை அளிக்கிறது. 2012 அதிமுக ஆட்சியில் வெளியிடப்பட்ட அரசாணை எண் 121 படி பாலியல் குற்றங்களில் ஈடுபடும் ஆசிரியர்களுக்கு கட்டாய பணி ஓய்வு அல்லது பணி நீக்கம் போன்ற கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். மேலும் மாணவர்களுக்கு தனிநபர் பாதுகாப்பு கல்வி மற்றும் ஆசிரியர்களுக்கு பாலியல் தொல்லைகள் குறித்த விழிப்புணர்வு பயிற்சி கட்டாயமாக்கப்பட வேண்டும் என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அறிவித்துள்ளார். தர்மபுரியில் நிகழ்ந்த இந்த சம்பவம் பள்ளிகளில் மாணவிகளின் பாதுகாப்பு குறித்து மீண்டும் கேள்விகளை எழுப்பியுள்ளது. ஆசிரியர்களின் ஆபாச பேச்சு மற்றும் தாக்குதல் மாணவியை தற்கொலை முயற்சிக்கு தூண்டியது மிகவும் வேதனை அளிக்கிறது. இது போன்ற சம்பவங்கள் மீண்டும் நிகழாமல் தடுக்க காவல்துறை மற்றும் கல்வித்துறை உரிய விசாரணை நடத்தி குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும். மேலும் மாணவர்களுக்கு பாதுகாப்பான கல்வி சூழலை உறுதி செய்ய அரசு உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்துகின்றனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.